கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதே திமுகவினர்தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் கொண்டாளம்பட்டி 2வது பகுதி கழக செயலாளர் பாண்டியன் தலைமை வகித்தார். இதில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். அப்போது அவர் பேசியபோது புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு சில எட்டப்பர்கள் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். மேலும் தொண்டர்களால் நடத்தப்படும் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என தெரிவித்தார். இதே புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சில எட்டப்பர்கள் இருந்தார்கள். தீய சக்தி திமுகவோடு இணைந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தார்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் 2016ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்தி மக்களை சந்தித்து ஆதரவோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை கலைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்டப்பர்கள் தான் இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உயிரோட்டம் உள்ள கட்சி. இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. இது தொண்டர்களால் நடத்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக மாநாட்டில் கொள்கை பிடிப்பு உள்ள பாடல்கள் பாடப்பட்டதாகவும் திமுக மாநாட்டில் அருவருக்கத்தக்க பாடல்கள் எழுப்பப்பட்டன எனவும் விமர்சித்தார். நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் இந்த மதுரையில் நடந்த அந்த மாநாட்டில் 30,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 15 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டாங்க. பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாட்டை பார்த்து பொறாமை கொண்டு சேலத்தில் இந்த இளைஞர் திமுகவுடைய மாநில இளைஞர் மாநாட்டங்க நடத்தினாங்க. அந்த மாநாடு எப்படியெல்லாம் நடந்தது என்று பார்த்துருப்பீங்க. நம்ம மாநாட்டை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு விமர்சனம் செய்தார். அதிமுக மாநாட்டில் ஆடல் பாடல் காட்சி பார்த்தீங்க. இன்னும் ஏதோ கற்பனையான செய்தியெல்லாம் சொன்னார். அதிமுக மாநாட்டில் கொள்கை பிடிப்புள்ள பாடல்கள் பாடப்பட்டது. இன்றைக்கு நாட்டுடைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் இயற்றப்பட்டன. ஆனால் திமுகவில் அப்படியே பாடல் போட்டீங்க. ரிக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆடினாங்க. உண்மைதானே? பார்த்தோம்ல நாம. மேலும் நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் என்ற பெயரில் திமுக கேலிக்கூத்தை அரங்கேற்றியதாகவும் கையெழுத்து இயக்கம் மூலம் பெறப்பட்டவை திமுக மாநாட்டில் குப்பையில் வீசப்பட்டன எனவும் அவர் விமர்சித்தார். அந்த மாநாட்டில் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது பல பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க. அந்த லட்சக்கணக்கான கையெழுத்தை வாங்கி அந்த மேடையில் ஒரு பெட்டியில் போட்டு வச்சிருக்காங்க. திரு ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கும் போது அது பறந்து மைதானம் பூரா விரிந்து கீழே கிடந்து மிதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போச்சு. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம். இதற்கு வேற எல்லா பத்திரிகையிலையும் எப்போ பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு லட்சக்கணக்கான கையெழுத்தை பெறுகின்றார்கள். மக்கள் ஆதரவு இருக்கின்றது, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கின்றது, மாணவருடைய ஆதரவு இருக்கின்றது. தினந்தோறும் பத்திரிகையும் ஊடக விளம்பரம் வேற செஞ்சுட்டு இருந்தாங்க. அது கூட்டணிக்கு அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள்லாம் அந்த நீட் ரத்து செய்கின்ற விண்ணப்பத்தில் கையெழுத்து வேறு போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் இந்த இளைஞர் மாநாட்டில் பறக்க விட்டு, காற்றில் பறக்க விட்டு, கீழே மிதிபட்டு
குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் திராவிட மாடலா கட்சியினுடைய லட்சணம். தமிழகத்திற்கான வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக நாடாளுமன்றத்தை திமுக எம்பிக்கள் முடக்காதது ஏன் என கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, மேகதாது விவகாரத்திலாவது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தமிழக உரிமையை காப்பாற்ற வேண்டும் என விடியா திமுக அரசை வலியுறுத்தினார். 38 நாடாளுமன்றங்கள் 5 வருடம் காலத்தை கழித்து விட்டார்கள் வீணாக. இவர் நினைத்திருந்தால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற எம்பிகள் நினைத்திருந்தால், திரு ஸ்டாலின் நினைத்திருந்தால், நாடாளுமன்றத்திலே தமிழகத்திலே மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு நிவாரண தொகை தேவை. தென் மாவட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். அதற்கு நிவாரண நிதி தேவை. தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டீர்கள், அந்த நிதியை வழங்குங்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசி அங்கே குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஒத்துழைக்கின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைத்திருக்கும். அதை தவறவிட்ட அரசுதான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அண்மையில் பிப்ரவரி 1ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் 28வது கூட்டத்தை கூட்டினாங்க. அந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்காக ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க. அதை நிராகரிக்க தில்லாத அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் மெத்தன போக்கின் காரணமாக அங்கே இந்த ஆணைய கூட்டத்தில் எல்லா செய்திகள் பத்திரிகை ஊடகத்தில் வந்த செய்தி வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் கர்நாடக அரசு கொண்டு வந்தது அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக அங்கே இருக்கின்ற ஆணைய தலைவர் இன்றைக்கு மத்திய நீர்வள கமிஷனுக்கு பரிந்துரை பண்ணியிருக்குது. அப்படின்னா இது ஏதாவது மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு செஞ்சிருந்தா மேகதாது அணை கட்டப்பட்டு விட்டால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும். தமிழகம் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக ஆகிவிடும். மேட்டூர்ல தண்ணி கிடைக்காது, குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுரும். மிக மிக முக்கியங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டு கோடை காலத்தில் மேட்டூர் அணையில் தண்ணி குறைஞ்சிடுது. சேலம் மற்றும் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதி நீர். இப்படிப்பட்ட நிலையில் இந்த விடியா திமுக அரசு மெத்தன போக்கின் காரணமாக இன்றைக்கு இந்த மேகதாது அணை பிரச்சனை விசுரூபமா எடுத்துக்கின்றது. இனியாவது இந்த விடியா திமுக அரசு உச்சநீதிமன்றம் சென்று தடையாணை வாங்கி இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். திமுக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என பொய் வாக்குறுதி அளித்து ஏமாற்றியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். ஊதிய ஒப்பந்தம் 3 வருஷத்துக்கு ஒன்று நடந்துட்டு இருந்தது. இப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. இதுதான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நன்மை செய்கின்ற இடம். இன்னைக்கு எல்லா துறையிலும் காலி பணியிடம். ஆட்சிக்கு வந்த உடனே நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்காக காலி பணிகள் அத்தனை நிரப்பப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் நிரப்பவே இல்லை. கொஞ்சம் தான் பணியாளர் போட்டுக்கிறாங்க. மருத்துவத்துறையில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மருத்துவரிலிருந்து இன்றைக்கு பல்வேறு நிலையில் இருக்கின்ற அலுவலர்கள் 35,000 பேர் நாங்கள் நியமிச்சோம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியர்களுடைய வாக்குகளை அப்படியே அள்ளிட்டு போனாங்க. அவர்களுக்கு நாமத்தை போட்டாங்க. சேலத்தில் சட்டக்கல்லூரி 130 கோடியில கட்டி திறந்திருக்கிறோம். திறந்தது அவர், கொண்டாந்தது நாம. எண்ணி பாருங்க, இந்த 11 மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் திறக்கிறார். கொடுமை. கொண்டு வந்தது நாம கஷ்டப்பட்டு திறப்பு விழா அவர் பண்றார். நாம சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம், அவரு திறந்துகிட்டு இருக்கார். கேட்டா நான் எங்களுடைய சாதனைங்கிறார். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன், நான் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். இதுதான் அவர் செய்யற வேலை. தமிழ்நாட்டில் வேற என்ன வேலை செய்ய போறார்? கடன் வாங்குதலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. எதற்கெடுத்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு. இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்வார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார். எதுல? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான். அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கார். ஊழல் செய்வதிலே
இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. ஊழல் செய்வதிலே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு. வேற எந்த அரசாங்கம் ஊழலுக்காக கலைக்கப்படல. தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்வதே திமுகவினர்தான் என கடுமையாக விமர்சித்தார். எங்க பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு வரேன். சட்டமன்றத்திலையும் சொன்னேன், பேட்டியிலையும் சொன்னேன், அறிக்கையிலையும் சொன்னேன். ஆனா அந்த விடியா திமுக அரசு காது கொடுத்து கேட்கல. எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா வித்துட்டு இருக்குது. இளைஞர்கள் மாணவர்கள் பால் கொடுக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதை தடுத்து நிற்க திராணி நெற்ற முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். ஏன்னா அவன் கட்சியை சார்ந்தவரே இன்றைய தினம் அந்த போதைப் பொருளை விற்பனையில் ஈடுபட்டதாக இன்றைக்கு கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாங்க. கட்சி விட்டு நீக்கப்பட்ட அறிவிப்பு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெல்லியில் போதைப் பொருள் கடத்தி தான் 3 பேர் கைது பண்ணாங்க. மீதி 3 பேரை காவல்துறை தேடி வந்தது. இன்றைய தினம் ஒருத்தர் திரு ஏஆர் ஜாபர் சதிக் என்ற ஊடகத்தில் வந்த செய்தி, இந்த ஊடகத்தில் நான் பார்த்தா அந்த வந்த செய்தி தான் இது. அவர் இன்றைக்கு போதைப் பொருள் கடத்தியதாக இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கார். அதனால அந்த திமுக கட்சியிலிருந்து இன்றைக்கு அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த போதைப் பொருள் ஏன் ஒழிக்க முடியலனா திமுக கட்சிக்காரர் தான் இந்த போதைப் பொருளை விற்கிறான். அதனால இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல, நிறுத்த முடியல, காவல்துறை அவர்களை கைது செய்ய முடியல. இப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்தா தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக மாறிவிடும் என்று மக்கள் அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டதாக விடியா திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் திமுக சார்பாக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். பெரும்பாலான அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவே இல்லை. அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவில் பல அறிவிப்புகள், ஏன்னா இன்றைக்கு எப்பொழுது பேசினாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதான ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். இந்த விழாவில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தையல் எந்திரம், சலவை பெட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன.